அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டது என திமுக குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கே, அது ஏற்புடையதா அப்படிங்கிறதா ரெண்டாவது கேள்வி. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பதிவை இட்டு இருக்கிறார் எக்ஸ் தளத்தில், அதையும் நம்ம பார்த்துருவோம். போஸ்ட் ப்ளீஸ். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். சென்னையில் பெருகி வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான சரக்கு போக்குவரத்து எதிர்கால தேவை போன்றவற்றின் அடிப்படையில் சென்னைக்கு 2வது விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்ட கழக அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி உள்ளிட்டவை ஆய்வு செய்து அனுமதியும் தந்துவிட்டன. இத்தகைய கடினமான அனுமதிகளை பெறுவது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகமான இழப்பீடு, மறு குடியமர்வு போன்ற முக்கியமான பணிகள் அனைத்தும் கழக தலைவர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதே நடைபெற்றன. இதற்காக அரசு தரப்பில் பெரும் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. இவையெல்லாம் நடந்த பிறகு அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுகிறேன் என்று சொன்னால் அது அரசிற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவதால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழுந்துள்ளன. ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய பணிகளை தொடர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு அந்த பதிவை முடிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நான் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து கவுண்டர் பாயிண்டா சொல்லிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க. அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் இது வந்து எங்க அறிவிக்கப்பட்டது அப்படின்னா சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் அறிவிச்சாரு. ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு சட்டப்பேரவையில் இதை பேசுவதை விட வேற என்ன வேலை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மூலதான் முதலமைச்சர் அப்படிதான் நீங்க பேசாம அங்க போய் போஸ்ட் போடுவாரு. அததான் இவர் பண்றாரு. எதை சொல்லி திமுக அப்படியே ஒத்துக்கலாம். திமுகவிற்கு நான் என்ன கேக்குறேன், சட்டப்பேரவையில திமுக பேச அனுமதி கேட்டாங்க, அனுமதிக்கல. சொன்னீங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி பேசுங்க. அதான் நான் பேசிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரதான, அதாவது முதலமைச்சரை விட எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் மக்கள் பணி கூடுதலா இருக்கு. அப்படி இருக்கும் இதே நான் சொல்றேன், திமுக தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் நிச்சயமா முழு நேரமா சட்டமன்றத்தில் அமர்ந்திருப்பார், கலைஞராக இருந்தாலும் அமர்ந்திருப்பார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க கடந்த 3-4 நாட்களாக எடுத்து பாருங்கள், அவர் முழுமையாக சட்டப்பேரவையில் அமர்வதில்லை. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. உண்மையிலேயே இது ஜெயலலிதா எத்தனை முறை வந்தாங்க நமக்கு தெரியும். கலைஞரும் அப்படி எல்லாரும் வந்தாங்கன்னு தெரியாது. அவர்கள் உயிரோடியே இல்ல. சட்டப்பேரவைக்கு வந்தவங்க வரலாறுல கலைஞரை சொல்றப்ப ஜெயலலிதா பதில் இல்லனா சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப ஜெயலலிதா அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் ஒண்ணா, அதிமுகவும் திமுகவும் ஒண்ணா? நான் ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க. அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டு திராவிட கட்சியும் ஒண்ணுதான். திமுக வேற அதிமுக வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வந்தாரு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு? அதையும் சொல்லுங்க. எல்லா நாளும் வந்து திமுக இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேச அனுமதி கேட்டுச்சா இல்லையா? கோஷம் போடுறதுனா வெளிய போய் கோஷம் போடுங்கன்னு சபாநாயகர் சொல்லலையா? ஏன் பயிர்க்கடன் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணப்ப விவசாயிகளோட உடன் நிக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் விவகாரத்துல விவசாயிகள் போராட்டம் பண்ணப்ப ஏன் கண்டும் காணாமல் அறைக்குள்ளே இருந்தாரு? அவருடைய கண்கள் விவசாயிகளுக்கு அப்ப ஏன் திறக்கல? மேகதாது விவகாரம், இந்த காவிரி பிரச்சனை வரும்போது விவசாயிகளுக்காக என்ன ஓங்கி குரல் கொடுத்தீங்க? போய் சவுத் கவுன்சில் கூட்டத்துல பேசும்போது அங்க இருக்கக்கூடிய வீடு சதீஷனும் சிவகுமாரும் உங்களை டாமினேட் பண்றாங்க. தமிழ்நாடு அதுக்கு மாநில உரிமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாவே மதிக்கல. காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்துட்டு கூட உங்களால அங்க போய் தைரியமா பேச முடியல, விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க முடியல. ஜூன் 12ன்னா விவசாயிகளுக்கு தண்ணி வந்துரும். இங்க தண்ணி வந்துச்சா? குறுவை போச்சு, சம்பா போச்சு, எல்லாம் போச்சு. விவசாயிகள் அம்போன்னு நிக்கிறாங்க. விவசாயிகளோட உடன் இருப்பேன்னு ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு வர்றதுக்கு அந்த அரசை எதிர்க்கணும், அந்த எதிர்ப்பை பயன்படுத்தி ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்தது. இதே பரந்தூர் திட்டத்தை முதல் கூட்டம் வரும்போதே கூட்டத்தொடரில் முதல் நாள்லேயே அறிவிக்கல. கூட்டத்தொடர் ஒரு நாள் மாறி ஒரு நாள் செல்ல செல்ல இந்த அரசின் மீதான அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு அங்க இருந்து 10 எம்எல்ஏக்கள் இங்க வர போறாங்க அப்படின்னு.
இடைத்தேர்தல் பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கையில தேவைப்படும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்ல இவங்க எதுவுமே சொன்னது செய்யவே இல்லை. 2500 ரூபாய் சொன்னாங்க, செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 சிலிண்டர் சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு திடீர்னு 110 விதியின் கீழே அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்குல பெரிய பிரச்சனை, எல்லா பக்கமும் அதிருப்தி. இப்படி போயிட்டு இருக்குது. நீங்க இப்படின்னு ஆக்ஷன்லாம் பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஆக்ஷன் பண்ணாலும் இங்கிருந்து ராஜேஷ் இப்படி ஆக்ஷன் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. என்னாலயும் அப்படி ஏளனப்படுத்த முடியும். இவர் பேசும்போது I don't want to do it. I respect 5 ஆண்டுகளுக்கு கொடுத்துறாங்க. இந்த அரசு அமைஞ்சே 100 நாள் தான் ஆகுது. 5 ஆண்டுகளாக வாக்குறுதி கொடுத்து முழுமையாக நிறைவேற்றாத திமுகவை பார்த்து கேட்காதவர்கள் இன்னைக்கு ஆட்சி அமைந்து 100 நாட்கள் மட்டுமே ஆகியிருக்கக்கூடிய அரசை பார்த்து ஏன் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றார்கள்? கம்யூனிஸ்ட் தாச்சா பண்றாங்க, ஐயுஎம்ல தாச்சா பண்றாங்க, அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க பாத்துக்கங்க, இந்த குதிரை பேரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. உடனே தான் அங்கிருந்து அதிமுக இருந்து எம்எல்ஏவை தூக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும்ல. நாங்க பாருங்க அதை பண்ணோம், இதை பண்ணோம், விவசாயிகள் பக்கத்துல நின்னோம், அவங்களுக்கு பண்ண இவங்களுக்கு பண்ண பேசணும்ல. அதுக்காக தமிழ்நாட்டுல பெரிய பன்னாட்டு விமான நிலையம் வர்றதையே அடமானம் வச்சிருக்கிறாங்க. அதுதான் காரணம். தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள் யார் இந்த மக்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் முதலமைச்சராக விஜய் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். திமுகவும் அதிமுகவும் 59 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த சேவை போதும், போய் ரெஸ்ட் எடுங்க ஐயான்னு சொல்லி உங்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற விஷயத்துக்கு வந்துருவோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இது சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி. இது சோஃபா மாடல் அரசு கிடையாது. அவங்க அம்மா பெயர் சோபா அவர்களுடைய மாடல் அரசு, சோபா மகன் மாடல் அரசு இது. அதனால தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய நிதி இழப்பு ஏற்படும்னு உதயநிதி அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாராம். ஆஹாஹா, தமிழ்நாட்டு நிதியின் மீது எவ்வளவு அக்கறை திமுக காரர்களுக்கு. நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன், நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். நான் திரும்ப பேசணும் பேசவே முடியாது. நான் திரும்ப பேசணும்னா நீங்க பேசவே முடியாது. நீங்க பேசி முழுமையாக நிறுத்திய பிறகுதான் நான் பேசுறேன். என்ன பண்ணாங்க உங்களுக்கு பேச பாயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பேச பாயிண்ட். ஆமா, சம்பந்தம் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு பரந்தூர் பத்தின விஷயம், பரந்தூர் பத்தின விஷயத்துக்கு குருவை பார்த்தீர்களா, அதை பார்த்தீர்களா, டெல்டாவை பார்த்தீர்களா? விவசாயிகள் கிடையாது. பரந்தூர் விஷயத்துக்கு பரந்தூரை பத்தி பேசுங்க. பாயிண்ட் இல்லைன்னா வேற ஏதாவது பேசுங்க, அதை பேசி கொடுப்புங்க. நீங்க பேசுற வரைக்கும் நாகரிகம் கருதி நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க முழுமையா 3 நிமிஷம் நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க குறுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப பதிலுக்கு பதில் பேசலாம். வாங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு எனக்கு பேச்சு போட்டி நடத்தலாம். ஆனா மக்களுக்கு எதுவும் புரியாது. இது உங்களுக்கும் எனக்குமான பேச்சு போட்டி கிடையாது. உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்கள் சொல்ல வர வாதத்தை நீங்கள் வையுங்கள், நான் சொல்ல வர வாதத்தை நான் வைக்கிறேன். எது சரி என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய நிதி எல்லாம் வீணாகுதே ஐயோ என்று உதயநிதி நிதி பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு. நான் கேட்கிறேன், 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலத்துல கார் ரேஸ் நடத்துனீங்களே, அன்றைக்கு நிதி எல்லாம் வீணாகலையா? கார் ரேஸ்னால விவசாயிகள்லாம் அப்படியே சந்தோஷமா கொண்டாட்டமா இருந்தாங்களா? கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நேரு ஸ்டேடியத்துல கூப்பிட்டு வச்சு கூத்தடித்தார்களே. ஏன் அப்படி சொல்றேன்னா, பல சினிமா நடிகர்களை கொண்டு வந்து களமிறக்கினார்களே. மாநாட மயிலாட போன்ற ஆட்சியை பல விஷயங்களை திமுக ஆட்சி நடத்தினார்களே. அன்றைக்கெல்லாம் கவலை இல்லையா? இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா உண்மைகள் மக்களுக்கு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, உண்மைகள் மக்களுக்கு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் குறுக்கீடு செய்வாங்க. இப்ப என்னன்னா, விவசாயிகள் போராட்டம் பத்தி பேசுறாங்க. விவசாயிகள் பத்தி போராட்டி பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு தாவேக்காவினர் கேட்க மாட்டாங்களா? துப்புரவு பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேல் தலைமைச் செயலகத்தில் இங்க தலைமைச் செயலகத்தில் போராடினாங்களே, இங்க முன்னாடி போராடினாங்களே. ஏன் அன்றைய முதலமைச்சரோ, அன்றைய துணை முதலமைச்சரோ, அன்றைய மேயரோ, அன்றைய சென்னையினுடைய அமைச்சரை போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் கிடையாதா? விவசாயிகள் போராட்டம் போராட்டமா? இதே ஏகதாபுரம் மக்கள் 1000 நாட்களுக்கு மேல் போராடினார்களே, ஏன் அன்றைக்கு முதலமைச்சர் போய் பார்க்கல? ஏன் அன்றைக்கு துணை முதலமைச்சர் போய் பார்க்கல? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? குருவை போச்சே அப்படின்னு கொய்யா மொய்யோன்னு கத்துறாங்களே திமுக காரங்க. நான் கேட்கிறேன், கடந்த திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் டெல்டா மாவட்டங்களில் எத்தனை லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானது? ஒவ்வொரு விவசாயியும் ஒரு நெல் மூட்டையும் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு பாடுபடுறான். அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நெல் குடோன்கள் கட்டப்படாத காரணத்தால் நெல் மூட்டைகள் அத்தனையும் மழையில் நனைந்து வீணானது. அவற்றை எல்லாம் தடுக்க தவறிய திமுக தான் இன்று விவசாயிகளுக்காக கதறுகிறது, நடிக்கிறது, அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால
நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஆட்சி நடத்தை என்ன, அத்தனையும் மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. உங்களுக்கு கூட்டணி கட்சியின் தயவால் 57 இடங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த முறை எதிர்க்கட்சி, அடுத்த முறை அது கூட இல்லை என்று புசியானந்த் போன்றவர்கள் சொல்கிறார்கள். எனவே மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் வரக்கூடிய தேர்தல்களில் பார்த்துக் கொள்ளலாம்.